மித்ரா, இப்ப நான் சொன்னது உனக்கு புரியுதா? மித்ரா, இந்த நிலாவை பாக்குறப்போ உனக்கு என்ன தோணுது? இந்த நிலா மாதிரியே இன்னொரு குட்டி நிலா அதுக்கு பக்கத்திலேயே இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. ஆமா, உங்களுக்கு என்ன தோணுது? அது என்னென்னமோ தோணுது. பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க. அது இந்த சகலகலா வல்லவன் படத்துல கமலும் அம்பிகாவும் தென்னை மரத்து பக்கத்துல ஒரு ஆள் மட்டுமே படுத்துங்கிற கைத்துக்கட்டுல போட்டுட்டு அதுல 2 பேரும் படுத்துக்கிட்டு அந்த வானத்தை பார்த்து நிலா காயுது நேரம் நல்ல நேரம் அப்படி பாட்டு பாடுவாங்கல்ல, அதான் தோணுது. தோணும். நீங்க பேசாம கண்ணை மூடிட்டு தூங்குங்க. மித்து, இந்த மாதிரி ஒரு நல்ல மொமெண்ட் என்ஜாய் பண்ணாம இப்படி ஒரு நல்ல நிம்மதியா தூங்க முடியுது? சொன்னா கேளுங்க, தூங்குங்க. ஸ்லோவா மித்து, மெதுவா. தீபிகா கேட்டுருச்சுனா அப்புறமா இங்கே வந்துட போறா. அதெல்லாம் பயப்படாதீங்க. நாம போற வரைக்கும் அவளால வெளியவே வர முடியாது. ஏய், ஏன் அப்படி சொல்ற? நான் தான் கதவை வெளியே லாக் பண்ணிட்டு வந்துட்டேனே. அடிப்பாவி. என்ன அடிப்பாவி? அவ மட்டும் நடுராத்திரியில ரூம்குள்ள வரலாமா? சரி விடு. அவளாலதான் இன்னைக்கு யாரோட டிஸ்டர்பன்ஸுமே இல்லாம நம்ம விடிற வரைக்கும் அந்த வானத்தையும் நிலாவையும் நட்சத்திரங்களையும் பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டே இருப்போமா. அப்போ இன்னைக்கு சிவராத்திரி தான். இல்ல, இன்னைக்கு வினய் ராத்திரி. போங்க. இந்நேரம் எந்திரிச்சிருப்பாளா, இல்ல லாக் போட்டதே தெரியாம தூங்கிட்டு இருப்பாளா? நான் நேத்து ராத்திரி உன் ரூமுக்கு வந்தது உனக்கு பிடிக்கலனா அத சொல்ல வேண்டியதானே? நான் கொசு கடிச்சாலும் பரவாயில்லன்னு ஹால்லயோ இல்ல ரோட்லயோ போய் தூங்கி இருப்பேல. இல்ல, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம டோரை லாக் பண்ணிட்டு போயிருக்க. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? யாருக்கு அறிவில்லை? ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் தனியா இருக்கும் போது நடு ராத்திரியில அவங்க ரூம் கதவை தட்டி டிஸ்டர்ப் பண்ற மாதிரி அவங்க ரூம்லயே வந்து பட்டு தூங்குறியே, உனக்கு அறிவு இருக்கா? நீ அமெரிக்கால படிச்சு வளர்ந்து என்ன பிரயோஜனம்? கொஞ்சம் கூட டீசன்சி இல்லையா? அப்படியே பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப ஏன் கிட்ட வந்து கத்திட்டு இருக்கியா? Hey, how dare you talking like this to me? Who are you? என்ன பார்த்து டீசன்சி இல்லன்னு நீ சொல்றியா? ஏய் ப்ளீஸ் தீப்ஸ், ரிலாக்ஸ். என்னாச்சு? வினய், நேத்து நைட் என் ரூம்ல ஏசி வர்க் ஆகலன்னு நான் ரூமுக்கு வந்தது தப்பா? ஷோ நோ, பட் ஏன் இப்ப அதெல்லாம்? அம்மா, நீ ஏன் இப்ப கத்திட்டு இருக்க? யாரு உங்ககிட்ட என்ன சொன்னாங்க? இதோ இங்க நிக்கிறாளே உன் பொண்டாட்டி. அவளுக்கு நான் ஒரு ரூமுக்கு வந்தது பிடிக்கலையா, அதனால அவ என்ன பண்ணா தெரியுமா? என்ன பண்ணா? நான் உள்ள தூங்கிட்டு இருக்கும் போது என்ன வேணும்னே உள்ள விட்டு லாக் பண்ணிட்டு போயிட்டா. நீ அத சொல்லிருக்கலாம்ல. நான் ஒரு ரூமுக்கு வரது பிடிக்கலனா என்கிட்ட டைரக்டா சொல்லிருக்கலாம்ல.
காலேஜ் டேஸ்ல எல்லாம் எவ்வளவு நாள் நம்ம ஒண்ணா ஒரே பெட்ல தூங்கி இருக்கோம். அதெல்லாம் இவளுக்கு என்னடா தெரியும்? எனக்கு எது டீசன்சின்னு இவ கிளாஸ் எடுக்கிறா. ஏய் விடு தீபிகா, மித்ரா அதை வேணுக்குன்னு செஞ்சிருக்க மாட்டா. ஏதோ ஒரு மறதியில. ஏய் ஏண்டா என்ன உள்ள வச்சு லாக் பண்ணது உனக்கு மறதியா? வெரி குட் வினய். ஏன் ஆண்டி, நான் இங்க வந்தது உங்களுக்கு எல்லாம் பிடிக்கலன்னா என்கிட்ட அப்பவே வந்து சொல்லிருக்கலாம்ல. நான் வெளியில ஹோட்டல்லயே போய் தங்கி இருப்பேனே. இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன். இங்க வந்து இப்படி அசிங்கப்படுறதுக்கு நான் பேசாம அதையாவது பண்ணிருக்கலாம். என்ன சொல்லணும்? மித்ரா என்ன மித்ரா இது, ஏன் இப்படிலாம்? இல்ல வினய், இவதான் நேத்து நைட் நம்ம ரூம்குள்ள வந்து. போதும் மித்ரா, நிறுத்து. என்ன விளையாண்டுட்டு இருக்கியா? யாருக்கு இங்க டீசென்சி இல்ல? உனக்கா தீபிகாவுக்கா? அவ ஒண்ணும் உன்ன மாதிரி பட்டிக்காட்டுல இருந்து நேரா இங்க வந்து இறங்கிடல. அவ யுஎஸ்ல படிச்சு வளர்ந்த பொண்ணு. அவளுக்கு டீசென்ட்டா எப்படி இருக்கணும்னு நீ சொல்லி தர வேண்டாம். வீட்டுக்கு வந்த கெஸ்ட எப்படி நடத்தணும்னு தெரியல, வந்துட்டா கிளாஸ் எடுக்கிறதுக்கு. நீ கொஞ்சம் சும்மா இருடா. மித்ரா, தீபிகா கிட்ட சாரி கேளு. நான் சொல்றேன்ல, சாரி கேளு. I'm sorry. என்ன பொண்ணு இவ, கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம அடுத்தவங்க பெட்ரூம்க்கு வந்து படுத்துட்டு கேள்வி கேக்குறா. அழுத ஆர்ப்பாட்டம் பண்ணி சீன் கிரியேட் பண்றா. இவங்கெல்லாம் அப்படியே அவ பக்கம் மாறிட்டாங்க. மித்ரா, யாரும் என்கிட்ட எதுவும் பேச வேண்டாம். மித்ரா, மித்ரா, அம்மா இப்ப என்ன நடந்ததுன்னு இவ்வளவு கோவமா இருக்க? என்ன நடந்துச்சா? ஏன் உங்களுக்கு தெரியாதா என்ன நடந்துச்சுன்னு? மித்து, அவ ஏதோ ஏசி ரிப்பேர்னு நம்ம ரூமுக்கு வந்தா. அதான் நம்ம 2 பேரும் மாடிக்கு போயிட்டோம்ல. அப்புறம் என்ன என்ன மித்ரா உன் பிரச்சனை? ஏன் அவளை இவ்வளவு அள வைக்கிற? ஓ, இப்ப அவ அழுததுதான் உங்களுக்கு பிரச்சனை. ஆனா நீங்க எல்லாரும் குடும்பத்தோட அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல, அது உங்க கண்ணுக்கு தப்பா தெரியல, அப்படிதானே? என்ன மித்து நீ ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்க? நாங்களாம் குடும்பம்னா அப்ப நீ யாரு? அதேதான் நானும் உங்ககிட்ட கேக்குற வினய், நான் யாரு? மித்ரா ப்ளீஸ் மித்ரா. ஏய் இதெல்லாம் எதையுமே பெருசு பண்ணாத. இவர் இதெல்லாம் ஒரு விஷயம் நமக்குள்ள சண்டை போட்டுக்கணுமா என்ன? சொல்லு. ஓ, இது பெரிய விஷயம் இல்லனா சாருக்கு எது பெரிய விஷயம்? இல்ல
நான் புரியாம தான் கேக்குறேன். இதே மாதிரி எனக்கு ஒரு பையன் ஃப்ரெண்ட் இருந்து அவன் நடு ராத்திரியில வந்து இப்படி நம்ம ரூம்குள்ள வந்து படுத்தா நீங்க ஒத்துப்பீங்களா? என்ன பாக்குறீங்க? பதில் சொல்லுங்க. ஏய் ஓ மித்ரா ப்ளீஸ் வந்து உட்காரேன். அட வந்து உட்காரு சொல்லு. இங்க பார், எனக்கு எல்லாமே புரியுது. ஆனா தீபிகா ரொம்ப பாவம். அவளுக்கு இது மாதிரிலாம் எதுவும் யோசிக்க தெரியாது மித்ரா. அவ ஏதோ மனசுல பட்டதை பேசுவா செய்வா அவ்வளவுதானே தவிர, ஹேய் நீ நினைக்கிற மாதிரி அவ அவ்வளோ சீரியஸான ஆள்லாம் கிடையாது. அவ நம்ம கெஸ்ட், நம்மளை நம்பி தானே அவ இங்க வந்திருக்கா. அவ இங்க இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அவ ஹர்ட் ஆகுற மாதிரி எதுவும் நடந்துக்காத மித்ரா. நான் இதை உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்டா தான் கேட்கிறேன். அப்போ நான் அழுதா பரவாயில்லையா? ஐயோ அப்படி இல்ல. பின்ன எப்படி எப்படின்னு கேக்குறேன். இன்னைக்கு ஒட்டு மொத்தமா எல்லாரும் சேர்ந்து அவளுக்கு சப்போர்ட் பண்ணி என்ன திட்டினீங்கல்ல, அப்போ நான் ஹர்ட் ஆக மாட்டேனா? அப்போ எனக்கு என்ன மரியாதை இருக்கீங்க? பதில் சொல்லுங்க வினய். அப்படி என்ன அவ உங்களுக்கு அவ்வளவு முக்கியமா போயிட்டா? சொல்லுங்க. உங்களுக்கு நான் முக்கியமா இல்ல அவ முக்கியமா? என்ன பேசுற? நீதான் எனக்கு முக்கியம் மித்ரா. ஆனா தீபிகா இன்னைக்கு யாருமே இல்லாத அனாதையா இருக்கானா, அதுக்கு நான் தான் காரணம். இந்த குற்ற உணர்ச்சி என்ன ஒவ்வொரு நாளுமே கொன்னுகிட்டு தான் இருக்கு மித்ரா. புரியல. தீபிகாவோட அம்மாவும் அப்பாவும் 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. நான், தீபிகா, அவங்க அப்பா அம்மா எல்லாருமே ஒன்னா தான் போயிட்டு இருந்தோம். அன்னைக்கு பார்த்து அடம் பிடிச்சி நான் தான் கார் ஓட்டுவேன்னு சொல்லி நான் டிரைவ் பண்ணேன். அங்கிள் அப்பவே வேண்டாம் வேண்டான்னு சொன்னாரு. விதி. இதெல்லாம் வீட்டில் அப்பா அம்மா கூட தெரியாது மித்ரா. என் கண்ணு முன்னாடியே என்னாலதான் தீபிகாவோட அப்பாவும் அம்மாவும் செத்து போனாங்க. சாரி, எனக்கு தெரியாது. அவ்வளோ நீ நினைக்கிற மாதிரி பொண்ணெல்லாம் இல்லை மித்ரா. ரொம்ப நல்லவ. எனக்கு ரொம்ப வருஷமா ஒரு நல்ல ஃப்ரெண்டு. ப்ளீஸ் மித்ரா, கொஞ்ச நாள் அவ இங்க இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருந்துட்டு போட்டுமே. வினய், உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இங்க வந்து தங்க வேண்டாம்னு நான் சொல்லவே இல்லை. தாராளமா எத்தனை நாள் வேணாலும் இங்க தங்கட்டும். ஆனா அதுக்காக அவ லிமிட்டை கிராஸ் பண்றது தான் எனக்கு பிடிக்கல. அதை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. சரி, ஆனா நீயும் அவகிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். தீபிகா எனக்கு மட்டும் ஃப்ரெண்ட் இல்ல, உனக்கும் தான். சரியா? ஹே, என்ன ஏதாவது பதில் சொல்ல. எனக்கும் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் அவளை பார்த்தா கொஞ்சம் பாவமா தான் இருக்கு. ஆனா அதுக்காகலாம் அவ லிமிட்ஸ் கிராஸ் பண்ணக்கூடாது, அவ்வளவுதானே? சண்டைக்காரி சிரிச்சிட்டா. எக்ஸ்கியூஸ் மீ, உள்ள வரலாமா? உன்னதான் மித்ரா. என்ன
உள்ள வரலாமான்னு கேட்டேன். வா. சாரி மித்ரா, நானும் ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு தப்பா பேசிட்டேனோன்னு ஒரு ஃபீல். சாரி, என்ன மன்னிச்சிடு. என்ன திடீர்னு? இல்ல மித்ரா, கண்டிப்பா உனக்கும் விநாயக்கும் பிரைவசின்னு ஒண்ணு இருக்கும்ல, அதுல நான் தேவையில்லாம மூக்க நுழைச்சிட்டேனோன்னு தோணுது. அதான் ஒரு மாதிரி கில்ட்டியா ஃபீல் ஆகுது. நானும் உன்னை அப்படி பேசிருக்க கூடாது. இட்ஸ் ஓகே மித்ரா, அது எனக்கு புரியுது. நானா இருந்தாலும் அப்படிதான் பண்ணிருப்பேன். நான் என் காலேஜ்ல என் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் எப்படி பழகுனேனோ அப்படிதான் நான் இப்பவும் வினய் கூட பழகுறேன். லைக் நான் உன்னையும் அப்படிதான் நினைக்கிறேன். உனக்கு எங்க டிஸ்டர்ப் ஆச்சுன்னு தான் என்னால புரிஞ்சுக்க முடியல. எனிவே, இனிமே இப்படி எல்லாம் நடக்காது. I'll behave myself. ஓகேவா? உண்மையாவே இவ இன்னசென்ட் தான் போல. நாம தான் இவளை தப்பா நினைச்சிட்டோமோ? இனிமே என்னால உனக்கும் வினைக்கும் எந்த பிரச்சனையும் வராது. சோ இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிடு, சரியா? இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிடு மித்ரா, ப்ளீஸ். பரவாயில்ல, விடு. அதான் முடிஞ்சு போச்சே. இப்ப கூட நீ என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லவே இல்ல, பாத்தியா? அதெல்லாம் எதுக்கு தீபிகா? விடு. நான் உன்னை என்ன மன்னிக்க வேண்டியது இருக்கு? அட்லீஸ்ட் நீ வாயால சொன்னா எனக்கு கொஞ்சம் கில்ட்டி கான்ஷியஸ் குறையும் இல்லையா? அவ்வளவுதானே. நான் உன்னை மன்னித்து விட்டேன். போதுமா? போதும், இது போதும் மித்ரா. இனிமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? ஓகே. அப்புறம் இன்னைக்கு நம்ம டின்னருக்கு வெளியே போறோம். என்னோட ட்ரீட், ஓகேவா? அதெல்லாம் வேண்டாம். இப்பதானே ஃப்ரெண்ட்ஸ்னு சொன்னேன். கம் ஆன் மித்ரா. இல்ல என் மேல கோவமா? அதெல்லாம் இல்ல. இப்ப என்ன, நான் உன் கூட டின்னருக்கு வெளியே வரணும், அதானே? ஆமா. சரி, நான் வரேன். ஹே, சூப்பர். இந்த சந்தோஷமான விஷயத்தை வினய் கிட்ட சொல்லி ஆகணும். வா. தோ வினயே வந்துட்டான். ஏய், என்ன ரெண்டு பேருமே எப்பவுமே டாம் ஜெரி மாதிரி அடிச்சுட்டே இருப்பீங்க? இன்னைக்கு என்னடானா டோலு போல மாதிரி ரெண்டு பேருமே க்ளோஸா ஒத்துமையா இருக்கீங்க? ஏன் நாங்க ஒத்துமையா இருக்கிறதுல உனக்கு ஏதாவது பிரச்சனையா? ஐயோ சாமி, எனக்கு என்ன பிரச்சனை? இந்த மாதிரி உங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா பாக்குறதுல எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? தயவு செஞ்சு நீங்க ரெண்டு பேரும் இதே மாதிரி இருங்க. வா, நானும் கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன். நானும் மித்ராவும் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். அந்த சந்தோஷத்தை செலிப்ரேட் பண்ணதா இன்னைக்கு நைட் நம்ம டின்னர் போறோம். ஏய், டின்னரா? இது என்ன புது பிளான்? புது பிளான்லாம் இல்ல, நாங்க ஏற்கனவே போட்ட பிளான் தான். நீங்க தான் எங்களை கூட்டிட்டு போகணும். ஓ கண்டிப்பா. இதை விட எனக்கு வேற என்ன வேலை இருக்கு சொல்லு. அப்போ கெட் ரெடி, கிளம்புங்க. ஓகே, போலாம். சார், சார் ஆர்டர் ப்ளீஸ். பிரதர், மித்ரா, நீ என்ன சாப்பிட்ற? எனக்கு 2 சப்பாத்தி, ஒரு பன்னீர் பட்டர் மசாலா, ஒரு வெனிலா மில்க் ஷேக். ஓகே மேடம். ஓகே, இந்த ஆர்டர் எடுத்துக்கோங்க. எனக்கு ஒரு சிக்கன் பிரியாணி அண்ட் செட்டிநாடு சிக்கன் கிரேவி, அப்புறம் ஒரு வெனிலா ஐஸ்கிரீம். ஏய் தீபிகா, உனக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கோ. அவர் என்னெல்லாம் சொன்னாரோ அது அப்படியே எனக்கு கொண்டு வந்துருங்க. ஓகே மேடம். என்ன மித்ரா, இந்த சின்ன விஷயத்துக்கே மூஞ்சு மைசூர் வரைக்கும் போகுது. இதோட விட மாட்டேன்.
இன்னும் உனக்கு என்னென்ன ஷாக் கொடுக்க போறேன்னு பாரு.